ஹாய், இப்போ தமிழ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. முதல் கேள்வி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வானோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மதுரை கலம்பகம், திருவாரூர் மும்மணி கோவை. இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை நூலை இயற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயனாரிதனார். இவரு ஐயங்களை தீர்க்கும் ஆசிரியர் என்பதால் இவருக்கு இந்த பெயர் வந்தது. இதுதான் அவரோட பெயர் காரணம். இவரு சேர மன்னருடைய அவைப்புலவர். இவரு சேர மன்னர் மரபுல வந்தாலும் இவரோட பாடல்கள் எல்லாமே மூவந்தருக்கு பொதுவாகவே இருக்கும். அதாவது சேர சோழ பாண்டியன் மூவருக்குமே பொதுவான பாடல்களாகவே இருக்கும். அடுத்த கேள்வி, கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மில்லியார்பா என்னும் துறைமுகமாக சூட்டப்படும் பகுதி எது? இதுக்கு ஆப்ஷன்ஸ் மாம்பாக்கம், மயிலாப்பூர், மாமல்லபுரம், மாதாவரம். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, மயிலாப்பூர். இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா 12th தமிழ் புக்ல யூனிட் 5 உரைநடை பகுதியிலிருந்து மதராசப்பட்டினம் என்ற லெசன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்று சென்னையில் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவளால் மில்லியாபார் என்னும் துறைமுகமாக சூட்டப்பட்டுள்ளது. தாலமியோட முழு பெயர் என்னன்னா தாலமி சோத்தர். இவர் பண்டைய காலத்து மாசிடோனியா கிரேக்க மன்னர். அவர் ஒரு வரைபட கலைஞர். இப்போ அவர் உருவாக்கின துறைமுகம் எதுவா இருக்குன்னா சென்னை போர்ட்டா இருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இதுக்கு ஆப்ஷன்ஸ் அறிஞர் அண்ணா, சட்டைமேதை அம்பேத்கர், காயிதே மில்லத், ராம்ஜி சக்பால். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் சட்டைமேதை அம்பேத்கர். இப்ப அம்பேத்கர் ஐயா வாங்கின பிஹெச்டி பத்தி சில குறிப்புகளை பார்க்கலாம். 1916 வருஷத்துல கொலம்பியா யூனிவர்சிட்டி மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாரு பொருளாதாரத்துல. அப்புறம் 1923 த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணாரு. மறுபடியும் 1927 கொலம்பியா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணியிருப்பாரு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துல. அவர் பண்ண பிஹெச்டியோட டாபிக் என்ன பாத்தீங்கன்னா த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி. அடுத்த கேள்வி, மணக்குடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? இதுக்கு ஆப்ஷன்ஸ் காயிதே மில்லத், தந்தை பெரியார், முத்துராமலிங்கர், காமராசர். இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் ஏ, காயிதே மில்லத். இந்த கேள்வி எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா 7th தமிழ் புக்கு கண்ணியமிகு தலைவர். இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. பெண் வீட்டாரிடம் மணக்குடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்குடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மேலும் மணக்குடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். காயிதே மில்லத் ஐயாவுடைய உண்மையான பெயர் முகமது இஸ்மாயில். அடுத்த கேள்வி, இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட கேள்வி. மூதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நூல் யாது? ஆப்ஷன் ஏ குறிஞ்சி, ஆப்ஷன் பி முல்லை, ஆப்ஷன் சி மருதம், ஆப்ஷன் டி நெய்தல். இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் பி முல்லை. நம்ம குதிரைவாளி, சாமை அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆப்வியஸ்லி மருதம் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த கேள்வி எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இயல் 6 ராவண காவியம். ராவண காவியத்தோட ஆசிரியர் யார் பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை. இப்போ இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வி 2022 கேட்ட கேள்வி. ஞாயிறு திங்கள் மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? ஆப்ஷன்ஸ் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை. இந்த கேள்விக்கு கரெக்டான பதிலை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போல யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸை பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.